இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடப்பு பருவத்தில் நடவு மேற்கொண்ட நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து புழு தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 5 என்ற அளவில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து அதன் செயல்பாட்டை கண்காணிக்கலாம். மேலும் இதன் பரவலை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் கோரோஜென் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.6 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். உளுந்து, பாசிப்பயிறு மற்றும் தட்டைப்பயிறு போன்ற பயறு வகை பயிர்களில் பூக்களின் உதிர்வை குறைத்து காய்களின் எண்ணிக்கை மற்றும் 20% வரை மகசூல் அதிகரிக்க பயறு அதிசயம் என்ற ஊட்டச்சத்து கலவையை ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து பூ பூக்கும் பருவத்தில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் புதியதாக நடவு செய்துள்ள மரவள்ளி பயிரில் வேர் அழுகல் நோய் தென்படுகின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்த செடியின் வேரில் எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளான பாசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 7 நாட்கள் இடைவெளியில் 2 முறை ஊற்ற வேண்டும்.